94 நான் வெளியேற்றப்பட்ட பிறகு வந்த கூட்டம் லட்சம் பேர் எழுத்து பேரடியும் புனவாசல் கூட்டமும் 10,000 வாகனங்கள் அணிவகுக்க எங்கு போனாலும் பல்லாயிரக்கணக்கில் இன்றைய ஒரு நடிகருக்கு வருகிற கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் தமிழகம் எங்கும் நமக்கு வந்தது. ஆனால் ஆற்று வெள்ளம் வந்து வடிவது போல தோல்விகளுக்கு பிறகு அப்படியே வடிந்து திரும்ப போய்விட்டது. தவறில்லை, நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன். அடுத்த அக்னி பரீட்சை, நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல், நடக்க போகிற பேச்சுவார்த்தை, நடக்க போகிற தொகுதி பங்கீடு, இந்த அக்னி பரீட்சையையும் கடந்துதான் செல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் முடிவெடுத்த நாளிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் தோழமை கொள்வதென்று முடிவெடுத்த நாளிலிருந்து நம் இயக்கத்தில் யாரும் ஒரு இம்மி அளவும் திமுக கழகத்தையோ ஆட்சியையோ விமர்சிக்காமல், எந்த நிபந்தனையும் விதிக்காமல், எல்லா கட்சிகளிலும் நிபந்தனைகள் விதிக்கிறார். அவர்கள் உரிமை, இடங்கள் கேட்பது, ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கேட்பது, அதெல்லாம் அவர்களுடைய உரிமை. அதிலே நான் குறைபட்டுக் கொள்ளவில்லை. ஆனால் நாம் எடுத்த முடிவுக்கு பிறகு எந்த விமர்சனத்தையும் முன்வைக்காமல், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு புந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே ஒரு வார்த்தை நான் மட்டுமல்ல எவரும் எங்கும் பேசாமல் ஒரு கூட்டணி தர்மத்தை மறுமலர்ச்சி திமுகவை போல கடைபிடிக்கிற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது என்ற நிலையை நாம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அந்த நிலையிலே நாம் உறுதியாக இருக்கிறோம்.